Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu G. இன்னைக்கு ஹனுமர் ஜெயந்தி அவருக்கு வேண்டிய பிரசாதம் நான் எனக்கு செய்திருக்கேன். அது என்னென்னா இது மிளகு வடை பண்ணியிருக்கேன். அது இல்லாத நான் இன்றைக்கி ஒரு நியூ பாயசம் பண்ணியிருக்கேன். கேரளா டைப்பு சக்க பிரதமம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜாக் ஃப்ரூட் இந்த பலாப்பழத்தில் அது ஒரு பாயசம் மாதிரி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, பலாப்பழத்தை நல்லா சொலையெல்லாம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக அலம்பிட்டு நீங்கள் கொஞ்சம் நெய்யில் வதக்கிட்டு அது ஆறின பிறகு நல்ல மிக்சியில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் தேங்காவை ஒரு அரை கப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அது போட்டு நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை அதெல்லாம் தனியாக வச்சுருங்க. அப்புறம் கடாயில் நெய் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முந்திரி, திராட்சை, பொடியாக நறுக்கிற தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மணமாக அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதிலே கொஞ்சம் ஏலக்காய் ரெடியாக வச்சுருங்க, மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அந்த பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே கடாயில் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நாட்டு சர்க்கரையை அதில் போடணும். ஏற்கனவே பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ பார்த்து போடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு சின்ன தீயாக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் நல்லா திக் பாலும் ஒரு செகண்ட் பாலும் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பால் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் பால் நல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை போட்டு ஒரு சின்ன தீயில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு கொஞ்சம் சிம்ம பண்ண பிறகு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறமா திக் பால் எடுத்து அதில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் எல்லாம் நெய்யில் பண்ணிங்களா அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சுவாமிக்கு நான் இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ டைப்பாக பிரதமம் பண்ணலாம், பழத்தில் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் ட்ரையல் தான், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது மிளகு வடை என்ன செய்ய, முழு உளுத்தம் பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், சின்ன மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி நல்லா அரைச்சி உப்பு போட்டுட்டு மிளகும் சீரகம் அதிலே போட்டு நல்லா பவுடர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அரிசி மாவும் கொஞ்சம் கலந்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா போடுறதுக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மிளகு வடையை முள்ளமாக சின்னதாக தட்டி அழகாக போட்டு நல்லா எடுத்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டூயிங் நைவேத்தியம் ஃபார் ஆஞ்சநேயர், என்னுடைய இஷ்டமான